Zombie apocalypse. ஹாய் guys, வெல்கம் பேக் டு அவர் ரியா கிரியேஷன். நான் உங்கள் ரியா. ஸோ நீங்கள் இப்போ ப்ரிவ்யூவில் பார்த்த மாதிரியே ஒரு சூப்பரான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தான் வந்துட்டு உங்களோட ஃபோட்டோ வச்சு எப்படி ரொம்பவே ஈஸியாக வந்துட்டு மேக் பண்ணுறது அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட்டோட ப்ரீசெட் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ப்ரீசெட் லிங்க் தான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு அலைட் மோஷனில் போயிடும். ஜஸ்ட் இம்போர்ட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ப்ராஜெக்ட்டில் வந்துட்டு ஆட் ஆகிடும். ஸோ அந்த ப்ராஜெக்ட்டை வந்துட்டு இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அலைட் மோஷன் ஆப் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்துட்டு ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இப்போ இம்போர்ட் பண்ண ப்ராஜெக்ட் வந்துட்டு இருக்கும். ஸோ அதாவது நான் கொடுத்த ப்ராஜெக்ட் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்துட்டு 2 ப்ராஜெக்ட் கொடுத்துருப்பேன், பீட் மார்க் ப்ரீசெட் அப்புறம் ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட்டில் தான் வந்துட்டு நம்ம எடிட் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு அந்த ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் நிறைய வந்துட்டு குரூப்பாக வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இதில் வந்துட்டு உங்களோட இமேஜஸ் வந்துட்டு எப்படி ஆட் பண்ணுறது, தென் நான் கொடுத்துருக்க எஃபோர்ட்லாம் வந்துட்டு எப்படி இதில் பேஸ்ட் பண்ணுறது அப்படின்ட்டு ஃபுல்லாக வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் வந்துட்டு குரூப்பாக வந்துட்டு கொடுத்துருக்கேன் இல்லையா, இதில் தான் வந்துட்டு உங்களோட இமேஜஸ் வந்துட்டு இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஸோ குரூப் 1 வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப் அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்துட்டு நான் 2 லேயர்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இதில் தான் வந்துட்டு உங்களோட இமேஜ் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டில் இருக்க இமேஜ் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு ஸ்டார் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு இமேஜஸ்லாம் வந்துட்டு காமிக்கும். ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு வேணுன்ற இமேஜ் வந்துட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஜஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அகைன் வந்துட்டு பேக் சைடில் இருக்க இமேஜை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டில் இருக்க இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு அதே மாதிரி ஸ்டார் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிங்களோ சேமாக இருக்க இமேஜ் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டுத்துலேயுமே வந்துட்டு சேமாக இந்த மாதிரி இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு பேக் வந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு ஆட் ஆகிடும். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் எது வரைக்கும் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னா குரூப் 1ல் வந்துட்டு நான் ஆட் பண்ணேன் இல்லையா, அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் குரூப் 2, 3 அப்படின்ட்டு ஸோ எண்டு வரைக்கும் நான் கொடுத்துருக்க குரூப் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஸோ கரெக்டாக வந்துட்டு நான் எத்தனை குரூப் கொடுத்துருக்கேன் அப்படின்னா குரூப் 8 வரைக்கும் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த குரூப் 8 வரைக்கும் உங்களோட இமேஜஸ் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு குரூப்பில் எப்படி ஆட் பண்ணணும் அதே மாதிரி வந்துட்டு நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு 14.01 செகண்ட் வரைக்கும் அந்த குரூப் வந்துட்டு கொடுத்துருப்பேன். அதுக்கடுத்து நீங்கள் நார்மலாக வந்துட்டு ஆட் பண்ணுற மாதிரி ஆட் பண்ணணும். ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிட்டு மீடியாவில் போயிட்டு ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணுறேன் அப்படின்னா மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு தேர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு அலைன்மெண்ட் வந்துட்டு பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிவிட்டு ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் பீட் மார்க்கில் போயிடும். அப்போ வந்துட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு வீடியோ எண்டு வரைக்கும் வந்துட்டு ஃபோட்டோ வந்துட்டு ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 4 ஃபோட்டோஸ் தான் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு நிறைய ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறதுனால நான் இந்த மாதிரி இமேஜாக கொடுத்துட்டேன். ஜஸ்ட்டு உங்களோட இமேஜாக வந்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே போதும். ஸோ இந்த குரூப்பில் வந்துட்டு உங்களோட இமேஜ் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டா போதும். இதில் வந்துட்டு நான் ஷேக் எஃபெக்ட்லாம் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுட்டேன். ஜஸ்ட்டு உங்களோட இமேஜ் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு நான் ஷேக் எஃபெக்ட் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஆரோ மார்க் பக்கத்தில் ஒரு பாக்ஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு காப்பி லேயர் வந்துட்டு பண்ணிக்கோங்க.
பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருந்த அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்துட்டு அந்த குரூப் 8 வரைக்கும் வந்துட்டு நம்ம இமேஜஸ்லாம் வந்து கரெக்டாக ஆட் பண்ணிப்போம். அதுக்கடுத்து வந்துட்டு இமேஜஸ் ஆட் பண்ண சொன்னேன் இல்லையா, அந்த இமேஜ்லேருந்து இப்போ நம்ம காப்பி பண்ண எஃபோர்ட்டை தான் வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அந்த பாக்ஸ் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் ஸ்டைல் அப்படின்ட்டு 5th ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த 2 ஆப்ஷன் மட்டும் இருக்க மாதிரி செட் பண்ணிவிட்டு பேஸ்ட்டுன்றதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா நான் ஆட் பண்ணியிருந்த எஃபோர்ட் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு பேஸ்ட் ஆகிடும். ஜஸ்ட் வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு எல்லா இமேஜஸ்க்கும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் எஃபோர்ட் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு இமேஜஸ் மட்டும் நான் குரூப் 1ல் சொன்ன மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே போதும். ஸோ நீங்கள் வந்துட்டு கரெக்டாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு வீடியோ அப்படின்னு இருக்கும், அதில் போயிட்டு 1080 or 720ல் செட் பண்ணிவிட்டு ஃப்ரேம் ரேட் குவாலிட்டி எல்லாம் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.